பாண்டியர் துறைமுறை சங்கத்தின் நிறுவன தலைவரும் மறவர் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முத்துக்குமார் தேவர். தென் மாவட்டத்தில் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதில் தேவர் சமுதாய இளைஞர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு வருகிறார். இதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் முழு கவனத்தில் கொண்டு தென் மாவட்டத்து இளைஞர் மீது பொய் வழக்கு போடுவதை நிறுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி சீமான் தொடர்ந்து சில மேடைகளில் பாண்டியர் வரலாறுகளை தவறாக சித்தரித்து பேசி வருகிறார். சாட்டை துறைமுகன் என்ற ஒரு நபர் யூடியூப் சேனல் சாட்டை என்ற ஒரு யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வந்து வருகிறார். தேவர் சமுதாயம் என்று அவர் கூறிக்கொண்டு தேவர் சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். கள்ளர், மறவர், அறமுடையார் மூவரையும் தவறாக பேசி வருகிறார் சாட்டை துறைமுகன். சீமான் மீது உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர் ஆலயத்திற்கு யாராக இருந்தாலும் வழிபட வரலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே கலவரம் நடக்கும் விதமாக எண்ணத்தோடு யார் அங்கே நுழைந்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் உரிய பதிலடி கொடுப்பார். அவர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கட்டுப்பாடோடு செல்ல வேண்டும். இளைஞர்கள் கவனத்திற்கு மது அருந்திவிட்டு இளைஞர்கள் முத்துராமலிங்க தேவர் ஆலயத்துக்கு வரக்கூடாது. தென் மாவட்டத்தில் அதேபோல் எந்த இரு சமுதாயத்திற்கிடையே ஜாதி பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சீமான் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் ஜாதி இல்லை என்று பேசிவிட்டு இன்றைக்கு ஒரு இரு சமுதாயத்திற்கிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சீமான் செயல்பட்டு வருகிறார். தென் மாவட்டத்தில் அவர் முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்களும் பெரியவர்களும் எண்ணற்ற வாக்குகள் செலுத்த போய் தான் இன்றைக்கி மாநில அந்தஸ்து அந்த சீமான் கட்சி நாம் தமிழர் பெற்றிருக்கிறது. அதில் கவனம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அண்ணன் எஸ்கிரேஜத்தேவர் சீமான்ட்ட பேசும்போது அவர் ஏதோ ஒரு காமெடியில் பேசுகிற மாதிரி அதில் பேசியிருக்காரு. பசும்பொன் ஆலயத்திற்கு யாருனாலும் உள்ளே வரலாம், அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த கல்யாண சுந்தரம் என்ற ஒரு நபர் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அவதூறாக இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் முத்துராமலிங்க தேவர் ஒரு கைதி போல, அவர் ஒரு குற்றவாளி போல பேசுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? தேவேந்திர சமுதாயத்தில் முத்துராமலிங்க தேவரை மதிக்கக்கூடிய தலைவர்களும் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இரு சமுதாயத்திடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும். அரசியல் நோக்கத்தோடு கல்யாண சுந்தரம், செந்தில் மல்லர் இந்த போன்ற நபர்கள் இரு சமுதாயத்துக்கிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். இதில் தமிழ்நாடு அரசு காவல்துறையும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இதற்கு சில தலைவர்கள் அவருக்கு ஜால்ரா அடித்து கொண்டு முத்துராமலிங்க தேவர் பெயரையும் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேர் நாமத்தால் கட்சியை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தயங்கக்கூடிய அரசியல் கட்சியை கலைத்துவிட்டு அவர்கள் பின்னாடி செல்லலாம் என்று நான் சொல்கிறேன். அதே மாதிரி சொந்த சமுதாயத்தின் மீது ஒருவர் வழக்கு தொடுகிறார் என்றால் அவர் எதுக்கு நம் சமுதாயத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இதற்கு சொந்த சமுதாயம் இளைஞர் ஒரு தவறை தட்டி கேட்டால் அவர் மீது ஏன் வழக்கு தொடர வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி என்னன்னா அந்த கல்யாண சுந்தரத்தையும் சீமான் அவர்களையும் இந்த திருமாரஞ்சி அவர்கள் தட்டி கேட்கல. அது ஏன் தென் மாவட்டத்தில் நீங்கள் அரசியல் கட்சி 18 மாவட்டத்தில் தொடர்ந்து வச்சிருக்கீங்க. சீமான் அவர்கள் தவறாக பேசக்கூடிய வேளையில்
நீங்கள் தட்டி கேட்கணும். நீங்கள் வந்து இதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆலயத்துக்கு யாருனாலும் வரலாம், அதை வந்து தவறாக யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இதே கல்யாண சுந்தரத்தை நீங்கள் வந்து ஏன் அன்றைக்கி வந்து முத்துராமலிங்க தேவர் தவறாக பேசும்போது நீங்கள் வந்து சுட்டி காட்டி பேசலை. அதில் வந்து தம்பி வந்து ஆதங்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறான். இரு சமூகத்தை வச்சு அந்த தம்பி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிங்க தேனி மாவட்டத்தில். அப்போ வந்து இரு சமூகத்துக்கிடையே நீங்கள் இணக்கமாக இருக்கணும்னு நினைத்துக்கிறீங்க, அது வந்து ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் முத்துராமலிங்க தேவர் யாராக பேசினாலும் அதை வந்து நீங்கள் தட்டி கேட்குற கடமையில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி நிறுவன தலைவராக நீங்கள் இருக்கும்போது ஏன் அப்போ நீங்கள் வந்து அதை தட்டி கேட்கல? அப்போ எங்களைப்பட்ட ஒரு இளைஞர், நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்க இளைஞர்கள், நாங்கள் அப்போ அதை நாங்கள் கேட்க தான் செய்வோம். கேட்கும்போது அவங்க மேலே நீங்கள் ஒரு கிறிஸ்துதா மீட்டிங் ஒரு 10 நிர்வாகியும், தென்னிந்திய போடப்பிளாக்கு 10 நிர்வாகியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து நம்ம சொந்த சமுதாய இளைஞர் மீது ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்போ அந்த மாட்டு சமுதாயத்தின் மீது நீங்கள் இருக்கக்கூடிய பற்று சொந்த சமுதாயத்து மீது உங்களுக்கு பற்று இல்லையா? இதுதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி என்னன்னா, தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை யார் தரைக்குறவாக தப்பாக பேசினாலும் உரிய அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் காவல்துறை. இதே மாதிரி நம் தேவர் சமுதாய அமைப்புகள் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கிறது. அந்த எண்ணற்ற அமைப்பு தலைவர்கள் உன்னை கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் தேவர் சமுதாயத்தை இழிவாக பேசினாலும், தேவரை இழிவாக பேசினாலும் தட்டி கேட்க வேண்டிய கடமை இந்த முக்குளத்து சமுதாய தலைவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதே வேளையில் சீமான் நாவை அடக்கு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தென் மாவட்டத்தில் எந்த ஒரு மேடையும் சீமான் போட முடியாது, எச்சரிக்கிறேன். சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு நபர் தேவர் சமுதாயம் என்று கூறிக்கொண்டு அவர் தகப்பனார் நாடார் சமுதாயம், அவர் அம்மா அவர்கள் தேவர் சமுதாயம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதிலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. தேவர் சமுதாயம் என்றால் அவர் இன்றைக்கு ஒரு விஷயத்தை இப்படி ஒரு வெட்ட வெளிச்சமாக இப்படி பேச வேண்டிய அவருக்கு யார் ஒரு இதை கொடுத்தார்கள்? தேவர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கும். இவர் பள்ளத்தில் கிடந்தவர் பல்லரும், மேடில் இருந்தவர் மறவரும் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. எந்த வரலாற்று ஆசிரியர் இவருக்கு கூறினார் என்று எனக்கே தெரியல. இதே மாதிரி எண்ணற்ற போலியான வரலாறை பேசி வரும் சீமானையும் சாட்டை துரைமுருகனையும் தென் மாவட்டத்திற்குள்ள காவல்துறை உரிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தென் மாவட்டத்தில் எந்த ஒரு கலவரம் நடக்காமலும், அதே வேளையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தேவர் சமுதாயத்தை முற்றிலும் பழித்து பேசக்கூடிய சீமான் தென் மாவட்டத்திற்குள் நுழைய முடியாது என்று நான் எச்சரிக்கிறேன். சேதுபதி பாண்டியர் உறவுமுறை சங்கத்தின் நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர்.